வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்வு கூட்டத்தில் ஆறுகள் மற்றும் ஏரிகளில் மணல் கொள்ளைகளை அதிகாரிகள் தடுக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டியது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதற்கு பதிலளித்த மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி, ஏரிகளில் மண் எடுக்க வழங்கிய அனுமதியை தவறாக பயன்படுத்துவதாக வந்த புகாரை அடுத்து 75 ஏரிகளில் மண் எடுப்பதை ரத்து செய்துவிட்டதாகவும், ஆனால் மணல் திருட்டை தடுக்க வருவாய்த்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள அரசு மதுபான கடையில் வெளியாட்களை வைத்து வியாபாரம் செய்வதை தட்டி கேட்ட சக ஊழியர் மீது தாக்குதல் நிகழ்த்தப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாக்குதல் தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி வரும் நிலையில் மதுராந்தகம் போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகை அருகே காக்கழனி அருள்மிகு தாமோதர விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகம் 49 ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்த நிலையில் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தெற்கு ஒன்றியம் சார்பில் கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் அமைத்திட தமிழக முதலமைச்சர் ஆணை வழங்கியதற்கு இனிப்புகள் வழங்கி கட்சியினர் கொண்டாடினர். பாபநாசம் தெற்கு ஒன்றிய செயலாளர் நாசர் தலைமையில் திமுகவினர் பேரூர் கழக அலுவலகத்திலிருந்து ஊர்வலமாக சென்று பேரறிஞர் அண்ணா திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். மகாலிங்க சுவாமி மீண்டும் சூரியனார் கோவில் ஆதனத்திற்கு வரவுள்ளதாக தகவல்கள் வெளியானதை அடுத்து அவரது வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதிகளில் கிராம மக்கள் கண்டன போஸ்டர்கள் ஒட்டியுள்ளனர். மகாலிங்க சுவாமிகள் மீண்டும் சூரியனார் கோவில் ஆதனத்திற்கு வரக்கூடாது என்ற வகையில் அவரது வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்களால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே சொந்த தம்பியை அவரது பிறந்த நாளில் கட்டையால் அடித்துக் கொன்ற அக்கா போலீசாரால் கைது செய்யப்பட்டார். தந்தை தன் பெயருக்கு எழுதி வைத்த சொத்தை கேட்டு அக்காவிடம் மதுபோதையில் தகராறு செய்ததால் ஆத்திரத்தில் கட்டையால் தலை மற்றும் முகத்தில் தாக்கியதில் படுகாயமடைந்த தம்பி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் வனப்பகுதியில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த பெண் வழக்கு தொடர்பாக ராயக்கோட்டை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த மாதம் 19ஆம் தேதி வீட்டிலிருந்து முதியவர் மற்றும் மூதாட்டி இருவர் கழுத்தறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் இதுவரை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கவில்லை. இந்நிலையில் பெண்ணின் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் அவரை இழந்து தவிக்கும் குடும்பத்திற்கு அரசு போதிய உதவிகளை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. வணக்கம், என் பேர் ஆஷா. நான் இறந்து போன அவங்களுடைய பொண்ணு தான். அவங்க எங்களோட பெரியம்மா. நாங்கள் ஒரு 60-70 வருஷமாக நாங்கள் இங்கே தான் இருக்கோம். எங்கள் பெரியம்மா எல்லாம் அவங்க அப்பத்துலேருந்து எங்கள் தாத்தாங்க விவசாயம், ஆடு மேய்ச்சது எல்லாமே அவங்க அதுதான் வேலை செய்கிறாங்க. அப்புறம் எங்கள் பெரியம்மா இப்போ நேற்று 23ஆம் தேதி காலையில் 10 மணி அளவில் ஆடு மேய்க்கிறதுக்கு போயிருக்காங்க. அவங்க போன ஒரு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 12 மணி அளவில் ஆடெல்லாம் பயந்துட்டு வீட்டுக்கு வந்துருச்சு. ஆனால் ஆள் வரல. சரி மெதுவாக வராங்கன்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க. பார்த்தா ஆள் வரல. அதுக்கப்புறம் எல்லாம் ஊரெல்லாம் தெரிஞ்சு எல்லாரும் தேட போயிருக்காங்க. தேட போன இடத்துல யாருக்கும் எதுவும் கிடைக்கல. ஈவினிங் ஆக யானை இருந்தது பார்த்துட்டு எல்லாரும் பயந்து கீழே இறங்கிட்டாங்க, பார்க்க முடியல. அடுத்த நாள் காலையில் ஒரு 5 மணிக்கு மேலே எல்லாரும் தேட போய் அதுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய இடத்துல தேடி ஒரு ஓரமாக எங்கள் பெரியம்மா அற நிர்வாணத்தோட முடியாமல் அவங்களுக்கு உயிர் இல்லாமல் மூஞ்சி எல்லாமே அடி விழுந்து காதில் கம்மல் எதுவுமே இல்லாமல் அவங்க ரொம்ப கொடுமையாக இறந்து போயிருக்காங்க. இதுக்கு எங்களுக்கு நியாயம் வேணும். எங்கள் பெரியப்பா மாற்றுத்திறனாளி, அவருக்கு நியாயம் வேணும். தயவு செஞ்சு இந்த ஊரில் இன்னொரு தடவை இந்த இது எதுவுமே நடக்கக்கூடாது. சுற்று பக்கம் இதை நல்லபடியாக பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கொடுக்கணும்னு நாங்கள் அரசை கேட்டுக்கிறோம் சார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகர் அருகில் அமைந்துள்ள சுடுகாட்டு மலையில் பராந்தக சோழர் காலத்தில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு குகையினை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டார். பின்னர் ரெண்டாடி கிராமத்தில் காய் கீரை வகைகள் பயிரிடுவதை பார்வையிட்ட ஆட்சித்தலைவர் அரசு சலுகைகளை பெற்று முன்மாதிரியான ஒரு விவசாயியாக திகழ வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட விவசாயியை ஊக்குவித்தார்.
நீலகிரி மாவட்டம் உதகையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் மீறி தமிழக ஆளுநர் RN ரவி இன்று உதகையில் துணைவேந்தர்கள் மாநாட்டில் பங்கு பெற்றதற்கும் அவருக்கு துணை போவதாக துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் ஆகியோரை கண்டித்தும் உதகை காஃபி ஹவுஸ் பகுதியில் கருப்பு கொடியுடன் திராவிட தமிழர் கட்சி சார்பில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட 70க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். மேலும் துணைவேந்தர்கள் மாநாட்டில் 52 துணைவேந்தர்கள் கலந்து கொள்ள வேண்டிய நிலையில் தற்போது 32 துணைவேந்தர்கள் மட்டுமே பங்கேற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தை அடுத்த ஜங்கனாபுரத்தில் சேந்தமங்கலம் ஜல்லிக்கட்டு குழு சார்பில் மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் 350 மாடுபிடி வீரர்கள் 700 மாடுகள் களம் கண்ட நிலையில் நாமக்கல் காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகாஷ் ஜோஷி தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் சொகுசு காரில் புகையிலை பொருட்கள் கடத்த முயன்ற 3 பேரை கைது செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் கைதானவர்களிடமிருந்து 560 கிலோ புகையிலை பொருட்கள், ஒரு கார், 3 செல்போன்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் 3 பேரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பெரியார் பல்கலைக்கழக முறைகேடு புகார் தொடர்பாக சேலம் சூரமங்கலம் மாநகர காவல் உதவி ஆணையாளர் அலுவலகத்தில் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் நேரில் ஆஜரானார். பல்கலைக்கழக விதிமுறைகளை மீறி தனியார் அமைப்பு தொடங்கி முறைகேடு செய்ததாக ஜெகநாதன் மீது குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் சேலம் சூரமங்கல காவலர்கள் சம்மன் அனுப்பிய நிலையில் இன்று விசாரணைக்கு துணைவேந்தர் ஜெகநாதன் ஆஜரானார். கோடை காலத்தில் மனிதன் எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை சங்கரன்கோவில் வில்லிசை குழு பாடல் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தியது பொதுமக்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. கோடை காலம் வந்துடுச்சு என்ற வரிகளுடன் ஆரம்பிக்கும் பாடல் பொதுமக்கள் கோடைக்கால வெயிலை எவ்வாறு சமாளிப்பது மற்றும் இயற்கையான இளநீர், மோர், நீர் அதிகமாக பருக வேண்டும் என உள்ளிட்டவைகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆழியார் ஆற்றில் குளிக்கச் சென்ற கல்லூரி மாணவர்கள் 3 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையிலிருந்து வேன் மூலம் 25 பேர் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆழியார் பகுதிக்கு சுற்றுலா சென்ற நிலையில் இந்த விபரீதம் அரங்கேறியுள்ள நிலையில் ஆழியார் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவையில் நாளை நடைபெறவுள்ள மாநாட்டிற்கான முன்னேற்பாடுகள் சிறப்பாக நடைபெற்று வருவதாக தமிழக வெற்றிக் கழக கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தகவல் தெரிவித்துள்ளார். கோவை சூலூர் அருகே நெசவாளர் காலனியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் விலையில்லா வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள கோவில் வைப்பு அறையை புசி ஆனந்த் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விஜயின் வருகை மற்றும் மாநாட்டு ஏற்பாடுகள் குறித்து விளக்கமளித்தார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியின் மையப்பகுதியில் அமைந்துள்ள சந்தை பகுதிக்கு செல்லும் சாலையை சீரமைக்க கோரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் உசிலம்பட்டி 58 கால்வாய் விவசாயிகள் சங்க விவசாயிகள் ஒன்றிணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த உசிலம்பட்டி நகர் காவல் நிலைய போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையில் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. கோவை ஆணைக்கட்டி செல்லும் சாலையில் உள்ள மாதேஸ்வரன் மலைக்கோவிலில் நடிகர் ரஜினிகாந்த் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். அப்பொழுது நடிகர் ரஜினிகாந்த் காரில் சென்றபோது ரசிகர்கள் தலைவா தெய்வமே என குரல் எழுப்பி அவரின் காரை சூழ்ந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் இயங்கும் அனைத்து தனியார் பள்ளிகளின் 611 வாகனங்கள் முழுமையாக கூட்டாய்வு செய்யப்படுவதாகவும் அதில் உள்ள குறைபாடுகளை கண்டறியப்பட்டு வரும் 10 நாட்களுக்குள் அந்தந்த பள்ளி நிர்வாகம் பள்ளி வாகனங்களை முழுமையாக சரி செய்து கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷேக் அப்துல் ரகுமான் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் அவ்வாறு சரி செய்யவில்லை என்றால் தொடர்ந்து ஆர்டிஓ மூலம் மீண்டும் கள ஆய்வு செய்யப்பட்டு கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அப்துல் ரகுமான் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் தலைமையில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் நீண்ட நாட்களாக மின் இணைப்பு வழங்கப்படாதது மற்றும் ஆக்கிரமிப்பு அகற்றுதல் பற்றி விவசாயிகள் குறைகளை கூறினர். ஆட்சியர் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் உடனடியாக விசாரித்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். நீலகிரி மாவட்டம் உதகையில் நடைபெற்ற துணைவேந்தர்கள் மாநாட்டில் பங்கேற்ற ஆளுநருக்கு எதிர்ப்பு தெரிவித்து தந்தை பெரியார் இயக்கம் சார்பில் மத்திய பேருந்து நிலையம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ் புலி கட்சியினர், விடுதலை சிறுத்தை கட்சியினர், மக்கள் அதிகாரம், ஆதித்தமிழ் பேரவை போன்ற பல்வேறு கட்சிகள் ஒன்றிணைந்து ஆளுநர் RNRVக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை குண்டுகட்டாக போலீசார் கைது செய்தனர். ஸ்ரீராம் என்று முழங்கி அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக இன்றைக்கு அனைத்து மதத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக ஒரு மதத்தை குறிப்பிட்டு காவிமயமாக்கக்கூடிய பணியை தொடர்ந்து ரவி செய்து கொண்டிருக்கின்றார். இதை நாங்கள் கண்டித்து இந்தியாவிலே எந்த மாநில கவர்னரும் ஆளுநரும் செய்யாத நிலையில இன்றைக்கு ரவி அவர்கள் எப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கு விரோதமாக உச்ச நீதிமன்றத்தையும் மதிக்காமல் தீர்ப்பை மதிக்காமல் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இவரை கண்டித்து இன்றைக்கு நாங்கள் ஆளுநர் மாளிகையை அனைத்து முற்போக்கு அமைப்புகளும் முற்றுகையிட்டு போராடி இருக்கின்றோம். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளர் மற்றும் தலைமை காவலர் ஆகிய இருவர் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். விருத்தாசலம் அருகே காட்டுக்கூடலூர் கிராமத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் கைதான 2 வாலிபர்களை விடுவிக்க 5000 பணம் பெற்றதாக புகார் எழுந்த நிலையில் விழுப்புரம் சரக்கு DIG நிஷா மிட்டல் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். திருவண்ணாமலை நகர பகுதிகளான தேரடி வீதி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சுமார் 10க்கும் மேற்பட்ட மாம்பழ கடைகளில் மாம்பழத்தை செயற்கை முறையில் பழுக்க வைப்பதாக எழுந்த புகாரின் பேரில் உணவு பாதுகாப்புத்துறை மாவட்ட நியமன அலுவலர் ராமகிருஷ்ணன் தலைமையில் 12 பேர் கொண்ட குழுவினர் தீவிர சோதனை மேற்கொண்டனர். அப்போது மாம்பழ குடோன்களில் அனுமதிக்கப்பட்ட எத்திலின் ரைபனர் வேதியியல் பொருளை பயன்படுத்திய முறை தவறாக இருந்ததால் சுமார் 1 லட்சம் மதிப்பிலான மாம்பழங்களை பறிமுதல் செய்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் ஆளுநர் மாளிகையில் துணைவேந்தர்கள் மாநாடு நடத்தும் ஆளுநரை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்த முயன்று 40க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். மேலும் ஊட்டியில் இன்றுடன் 2 நாட்கள் துணைவேந்தர்கள் மாநாடு நடப்பதால் நகரம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. திருச்சி விமான நிலையத்தில் ரூபாய் 10 கோடி மதிப்பிலான கஞ்சா பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் கடத்தலில் ஈடுபட்ட விமான பயணி ஒருவரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். பாங்காங்கிலிருந்து கொழும்பு வழியாக திருச்சி வந்த விமானத்தில் மறைத்து வைத்து எடுத்து வந்த சுமார் 9.9 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் வனத்துறை சார்பில் கோடைகால இயற்கை முகாம் நடைபெற்றது. அரசு பள்ளி மாணவர்களை திருமயம் மலைக்கோட்டைக்கு சுற்றுலா அழைத்து சென்று காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வை வனத்துறையினர் ஏற்படுத்திய நிலையில் இதில் சுற்றுவட்டார பள்ளியைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.